இருந்தாலும் அனைவரும் சென்று என்னுடைய கணவரை சந்திப்பது வேலை. மாமா அப்படியா பார்க்கின்ற பொழுது என் மனமெல்லாம் எப்படி சொல்லலாம் சொல்லுங்கள் அக்கா. அப்படியா மாமா அடையாறு வீட்டோரம் ஆத்திரிக்கும் வீரா மேல ஆசவச்சி ஓடி வந்து மாமா அடையாறு வீட்டோரம் ஆமா என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு ஏங்க சோகமா இருக்கிறீங்க? உங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய குறை எனக்கு தெரியுமே, என்னாச்சு? உன்னிடம் சொல்ல வேண்டாம் நினைத்து. அப்படியா? என் முகத்தை பார்த்து கணவனுடைய முகம் ஏதோ ஆடிக்கிறது நீயே கண்டுபிடிச்சு. தொட்டுதாலி கட்டிய கணவனுடைய முகம் எப்படி இருக்கும், அவருடைய மனசு எப்படி இருக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாதங்க. அபிநயா, என் உள்ளத்தில் ஒரு பெருத்த குறை இருக்கிறது. என்னாச்சு? யார் என்ன பண்ணாங்க சொல்லுங்க அக்கா, நான் இருக்கிறேன், நான் பார்த்து சொல்கிறேன். அபிநயா சொல்லுங்க. அபிநயா, ஆமா சொல்லுங்க. இருந்தாலும் ஒரு முகத்தை நான் பார்க்கிறேன். சொல்லுங்க என்ன வராது. உண்மைதான். எப்படி தெரியுமா? அபிநயா, நிலவு நம்மை எட்டி பார்க்கும் நேரம் அல்லவா?
சோகமா? ஆமாங்க, என்ன சோகமா இருக்கிறீங்க சொல்லுங்களேன் அத்தை. என்னுடைய நாட்டில் சைலண்ட். அயல்நாடு சென்று ஆ, பட்ட படிப்பு முடித்து விட்டான் என் நாட்டு இளவரசன். இந்நாட்டு இளவரசர். ஆனால் ஆனா நான் வளர்த்த பிள்ளை நினைத்து அவனுக்கு மாலை சோடும் நேரம். மலர்மாலை சுடுகிற சமயத்திலே அந்த நேரத்தில் என்னை பார்த்து உங்களை பார்த்து தகாத வார்த்தைகளால் என்னை அவமானப்படுத்தி விட்டான் அந்த ஜீவா. ஜீவா. அன்று நினைத்தேன் சைலண்ட் சைலண்ட் சைலண்ட். இந்த நாட்டை நாம் இருவரும் தான் ஆள வேண்டும் என்று. அப்படியா? ஆகையால் உன்னிடம் ஒரே ஒரு ரகசியம் சொல்கிறேன். சொல்லுங்களேன் அத்தை. அந்த இளவரசன் அழைத்து வந்து நிறுத்தி விடுகின்றேன். அப்படியா? என்ன செய்ய வேண்டும்? அந்த இளவரசன் உன் இடத்தை விட்டு நாட்டு பக்கமே திரும்பி பார்க்க கூடாது. அப்படியா? அதுவரை அந்த நாட்டை நான் பார்த்துக்கிறேன். அத்தை, என்ன? நீங்க ஒரே ஒரு புள்ளி மட்டும் வைங்க. எங்க ஊர் காஞ்சிபுரம் பெருசா கோலமே போட்டு போற அத்தான். உண்மையாவா? மாமா, உங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். ஐயோ, அங்கிள் தனியா வந்துட்டீங்க. இளவரசன் ஜீவாவுக்கு நாட்டின் எண்ணமே வரக்கூடாது. நாட்டின் எண்ணமே வராது. எப்போது நினைத்தாலும் ஆ. அபிநயா அபிநயா என்று அவன் மடியில் குட்டி போட்ட நாயப்ப சொல்லி விளையாட வேண்டும். நீங்க ஒண்ணுமே சொல்லாதீங்க. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே தெரிந்து கொண்டேன். அப்படியா? அத்தை, உங்களை போன்று ஊருக்கு 4 பேர் இருந்தா ஊரு ஓஹோ ஓஹோ. அபிநயா நேக்கா உன் முன்னாடி அட்டும் கூட்டி வைக்கிற பத்தி ஆடாவர். அபிநயா அப்படி சொல்லாதே. இந்த நாட்டுக்கு நீதான் மகாராணி ஆக வேண்டும். பட் அந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? இருந்தாலும் நான் சொன்னது ஞாபகம் இருக்கிறது. ஆனால் ஒன்று, என்ன? இந்நாட்டு இளவரசரை இங்கே அழைத்து வருவது தங்களுடைய கடமை. அப்படியா? ஆமாங்க. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். கரெக்ட்டுமா? பார்த்து கூட்டுவாங்க. உங்களுக்காகவே இதே இடத்தில் காத்துக் கொண்டிருப்பேன். சொன்னது. நாளை இதே நேரம் வரை காத்துக் கொண்டிருப்பேன். சொன்னது. ஞாபகம் இருக்கிறது. வருகின்றேன். நீங்க சொல்லிட்டீங்க. அடுத்தவன் தாலி அறுத்து வரப்போ எப்படி பாதி கூத்துல ஏன் அடுத்த ஜென்மத்தில் நலபாபா போறப்பீங்களா? அப்படியே போயிட்டு வந்து வேலை முடிச்சுட்டு வந்து உட்காருங்க. டேய் ஜீவா, என்னுடைய கணவரை பார்த்து இழிவாக பேசிவிட்டார். காலால் இடும் வேலையை கரத்தால் செய்யக்கூடியவர்கள் என்று இழிவாக பேசிவிட்டார். உன்னுடைய கருவறுக்க வேண்டும் என்று நீதான் வந்துக்கிற நல்ல முறையில் இருக்கணும்னு நினைச்சு கம்பெனி பண்ணுற இந்த காலா. டேய் வாடா, உனக்கு இந்த ஊர்ல சக்கரை தண்ணி வாயில ஊத்துறேன். நீ ஊத்துறா? வாடா வாடா வாடா, உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன். டேய் ஜீவா, தளபதியார் இதுவரை காணவில்லை. தளபதியாரே, இளவரசி, உன்னை எங்கெல்லாம் தேடி வருகிறேன். வர வேண்டும். நாட்டில் உன்னை சுற்றி பார்க்க வேண்டும் என்று நினைத்தீர்கள். ஆனால் நகர்ப்புறம் உனக்கு புதியதல்லவா? ஆமா, நான் தான் உனக்கு சுற்றி காட்ட வேண்டும். தளபதியாரே, மட்டும் கிடையாது, நாட்டு மக்களுக்கு என்ன குறை இருக்கிறது என்று விசாரித்து வந்த ஒரு உடைகளை நான் தீர்த்து வைக்க வேண்டும். அது ஐயா, ஆமா, முக்கியமான ஒரு போற ஒண்ணுக்குதுங்க. குவாட்டரி மேல 35 ரூபாய் ஏற்றி வச்சுட்டு பிளாக்ல வாங்கினா 200 ரூபாவா? எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு மட்டும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணு வச்சுக்க. நாட்டு மக்கள் சும்மா செம்மு இருப்பாங்க. அதுக்கு மட்டும் நாட்டுல 3 நாள் தான் ஏறி வேலை வைக்கிறாங்களா, மிச்ச நல்லா லீவ் விட்டுறாங்களா? அதுக்கு 7 நாள் வச்சு விட்டா இன்னும் சௌகரியமா இருக்கும். எல்லாம் பாரு, அதுக்கு தான் 2 குடும்பத்தை மட்டும் தான் கெடுக்க போடுதான். இன்னும் விட்டா 4 குடும்பத்தை சௌகரியமா கிடக்கலாம். தெரியாது, நீதி விதியை சென்று தீர்க்க வேண்டும். சங்கீத மேகம் நேரம் ஆகா
இந்த கரிகால் இருக்கிறது உனக்கு ஏதுதான் நகரம். உன்னை எங்கு சேர்க்க வேண்டுமோ அங்கு சேர்க்க வேண்டும். புறப்படு. எங்குதான் சென்றிருக்கிறார் என்று தெரியவில்லை. வீதி வீதியாக தேடிக்கொண்டிருக்கிறேன். தளபதியாரி, பின்னே வந்து கொண்டிருந்தீர்கள், எங்கே மறைத்து விட்டீர்கள்? இளவரசே, நீங்கள் அறியாத பிள்ளை ஓடி வந்து விட்டீர்கள். நான் அப்படியா? ஆங்காங்கே சென்று மக்களை பார்த்து அவருக்கு என்ன குறையோ அத்தனையும் கேட்டு தீர்த்து வருவதற்கு சிறிது காலம். தளபதியாரி, என்ன இருந்தாலும் நாம் போகும் பாதை வருவீர் என்று நிற்கிறது காத்திருக்குமாம் கொக்கி. அதை போல இந்த குணவர் நாட்டை ஆள வேண்டும் என்று ஆசை கொண்டேன். அப்படியா? எந்த நேரத்தில் எங்க எந்த காய சேகரம் அங்க சேகரம். ஐயா, நாட்டுக்கு மன்னர் எங்கே மறைகிறீர்கள், எங்கே தோன்றுகிறீர்கள் என்று தெரியவில்லை. நாட்டில் உள்ள 3 முடுக்கு அத்தனை சென்று அனைவரும் குறையை தீர்ப்பது கடமை அல்லவா? தளபதியாரி, என்ன நாட்டு மக்கள் உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியா? உள்ளம் என்ன இந்த நாட்டு மக்கள் குறையை தீர்த்து வைக்க போறாங்க. சற்று நேரம் முடியட்டும். இவன் குறையை தீர்ப்பதற்கு இன்னொரு ஆளை வர வைக்கிறேன். இவர்கள் குடும்பத்தையே பற்றி போல அப்படியா? இப்போது செல்கிறேன். எங்க என்னுடைய மனைவி ஓஹோ அபிநயம் ஊர் படிச்சா